ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே நம்ம சரவணன் பார்த்திங்க அப்படின்னா மயில்கிட்ட ஆதார் கார்டு கேட்டாங்க. ஆனால் நம்ம மயில் இல்லை, எனக்கு வேலை இருக்குது, அப்புறம் தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லி சமாளிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்காக சரவணன் நம்ம மக்கள் தொகையில் கணக்கெடுப்பு எடுக்க வராங்களா, அதுவும் எலெக்ஷனுக்காக அப்படின்னு ஒரு போய் சொல்லி அவர் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் ஆதார் கார்டை கலெக்ஷன் பண்ணி அது மூலிமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு. அதுக்காக எல்லாரோடைய ஆதார் ப்ரூஃபையும் வாங்கிட்டாங்க. கடைசியாக மயிலை கொண்டு வர சொன்னப்போ மயில் எங்கே வச்சேன்னு தெரியல, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறப்போ தயங்கி நின்றுட்டுருக்காரு. ஸோ அப்போது வீட்டில் பாண்டியன் அதான் அவள் எங்கே இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டா இல்லை, அப்புறமா எங்கே இருக்குன்னு தேடி கொடுப்பா. அது மட்டும் இல்லாமல் இப்போ ராத்திரி ஆகிடுச்சி, இப்போவே நீ போக போறியா? இல்லைல்ல, காலையில் தானே போக போகிற. அது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் ஆஃபீஸ் இல்லாமல் மூடி இருக்கும், இன்றைக்கி வேறு தீபாவளி, அதனால் கண்டிப்பாக கவர்மெண்ட் லீவ் விட்டுருப்பாங்க. காலையில் விடிஞ்ச உடனே வயலில் எங்கே எதுன்னு தேடி கொடுத்த உடனே நீ வாங்கிட்டு போயிட்டு நாளைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். இது கேட்டு சரவணன் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. என்ன அப்பா திடீர்னு இப்படி சொல்லிட்டாரு, இதை வச்சு ஏதாச்சும் தராமல் போயிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அதுக்கு என்னப்பா, இருக்கட்டும் பரவாயில்ல, இப்போயே வாங்கி வச்சிங்கன்னா நல்லது தானே, எல்லாருக்கும் காலையில் அப்புறம் ஆளுக்கு ஒரு வேலை இருக்கும், கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மயில் வீட்டில் தானே இருக்க போகிறா, மயில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வேளை அப்புறமா நைட்டு தூங்க போகும்போது இது தேடி கொடுக்கட்டும்டா, விடுடா. அப்பா சொல்கிறாருல்ல, சாப்பிட நேரம் ஆச்சுடா, பசி தாங்க மாட்டாங்க, ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு, எல்லோரும் வாங்க போய் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கூப்பிட்றாங்க. ஆமாத்த, எனக்கு கூட ரொம்ப பசிக்குது அப்படின்னு ராஜி மீனா எல்லாரும் ஒரு பக்கம். சரவணனால எதுவுமே பண்ண முடியல. சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பா அன்னைக்கு தப்பிச்சோம் மாமா, அன்றைக்கி ஒன்றும் கவலைப்படாதீங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டுக்கா இல்லை காலையில் எங்கே இருக்குதுன்னு தெரியல, நான் தேடி கண்டுபிடிச்சி தரேன் மாமா, இப்போ தேடணுன்னா லேட் ஆகிடும், எல்லாரும் பசிக்குதுன்னு சொல்கிறாங்க, ப்ளீஸ் மாமா வாங்க மாமா, அப்புறமா எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிடுறாரு. நல்ல பிள்ளைம்மாடி, ஆதார் கார்டு எங்கே இருக்கிறது கூட தெரியலன்னு சொல்கிறேன், இதெல்லாம் முக்கியமான விஷயம் இல்லைம்மா, இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும்ல, நாளைக்கே திரும்பவும் எங்கேயாச்சும் வேலைக்கு போகணும் அப்படின்னா முதல்ல அதானே கேட்பாங்க, அப்படி இப்படி தான் எல்லாருக்கிட்டையும் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அதானே நான் எங்கே வேலைக்கு போக போகிறேன் அப்படின்ற மாதிரி மயில் நினைக்கிறாங்க. அது எதுக்கு நமக்கு தேவைப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கிளம்பி போயிடுறாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் படுத்து தூங்க போயிடுறாங்க ரூமுக்கு. அப்போ நம்ம மயில் திருன்னு மாமா அடுத்து என்ன கேள்வி கேட்பாரா அப்படின்னு பயந்துக்கிட்டே ரூமுக்குள்ளே போகிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க செந்தில் மீனாவும் செந்திலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது, அவன் உன்னை மதி நான் கூப்பிட்டேனே அத்தனை தடவை நீ எந்திரிச்சியா, அம்மா கூட போய் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க அப்படின்னு. எங்கள் தீபாவளியில் ஒரு காலையிலேருந்து ஒரே வேலை செஞ்சு டயர்டாக இருந்துச்சு, அதான் படுத்து தூங்கிட்டேன், நல்லா வயிறு திருப்தியாக சாப்பிட்டுட்டு தூக்கம் வந்துடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஓ அப்பாவோ அம்மாவோ நம்மளை அங்கே வர சொல்லிட்டு போனாங்கல்ல, அது உனக்கு கொஞ்சமாச்சும் ஞாபகம் இருந்துச்சா? அத்தையும் மாமாவும் ஃபோன் பண்ணி அங்கே வர சொல்லி கூப்பிட்டாங்க, உன்னை அத்தனை தடவை கூப்பிட்டா நீ எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் அம்மா மட்டும் தான் எழுந்திரிச்சாங்க, அம்மாவும் எழுந்திரிச்சு அவள் தூங்கட்டும்னு சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் நான் மட்டும் அங்கே போயிட்டு வந்தேன். அங்கே மாமாவும் அத்தையும் நீ வரலன்னு எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க சாப்பிட்ட அசதியில் தூங்கிட்டேன், விடுங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, அம்மா அப்பா கிட்ட தான் நான் பேசிக்கிறேன், நாளைக்கு இல்லை இன்னொரு நாளைக்கு போகலாம் அப்படின்னு. எல்லா நாளும் தீபாவளி வருதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கோவப்படுறாரு. ஏங்க என் அம்மா வீட்டுக்கு போகிறத பற்றி நானே பெருசாக ஆர்வம் காட்டிக்கல, நீங்கள் ஏங்க இப்படி கோவப்படுறீங்க, விடுங்க, என் அம்மா அப்பா எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மீனா, நீ வர கொஞ்சம் கூட சரியில்லை, நாம் தனியாக நம்ம வீடுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு போயிட்டோம், அதுக்கப்புறமும் நீ இங்கே எல்லா நாளும் உட்காந்துக்கிற. சரி, ரொம்ப நாள் இந்த வீட்டில் இருந்துட்டு ஏதோ அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதான் இப்படி அடிக்கடிக்கு வீட்டுக்கு இங்கே வந்துடுறேன் அப்படின்னு பார்த்தா தீபாவளி அதுவுமா கூட இங்கே உட்காந்துட்ருக்க. இங்கே பாரு மீனா, இதுவே கடைசி, இதோட லாஸ்ட்டு, இதுக்கப்புறம் நீ அங்கேருந்து இங்கே வரவே கூடாது. இதுக்கப்புறம் எந்த பண்டிகை வந்தாலும் சரி, என்ன ஃபெஸ்டிவல் நடந்தாலும் சரி, நம்ம வீட்டில் தான் கொண்டாடணும், நீ இங்கே வரக்கூடாது, கோட்ரஸில் தான் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு. மீனா இவர் என்ன தான் சொல்லலை, கேட்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா படுத்து தூங்கிடுறாங்க. என்ன இவன் திரும்பவும் பார்க்கலான்னு சொல்லிட்டு தூங்கிடுறான். பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் படுத்து தூங்கிறாரு. ஸோ அப்போ தான் சரவணன் ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு மயிலுக்காக. மயில் கரெக்டாக ரூமில் கதவு சாத்துறாங்க. இவர் இன்னும் தூங்கலையா, எத்தனை மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுத்தாலும் இவர் இன்னும் முடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ சரவணனுக்கு பயந்துட்டே மயில் வந்து பாதி நேரம் கிச்சன்லேயே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ரூமுக்கு போனால் எப்படா மாட்டிப்போம், எதெல்லாம் கேள்வி கேட்பாரு அப்படின்னு பயந்துக்கிட்டே வந்து வெளியிலே இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ வந்து அப்படியும் எல்லாத்தையும் மீறி வந்து தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் சரவணன்கிட்ட மாட்டிக்கிறாரு. மயில் வந்துட்டு மாட்டிக்கிறாங்க. சரவணன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மயில் வந்துட்டு உள்ளே வராங்க. அப்போ தான் அவன் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சா, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அது சரவணன் கேட்குறாரு. ஆமாம்மா சாப்பிட்டேம்மா, எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி மாமா தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னது தூங்கலாமா? இதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேனா? நாளைக்கு மக்கள் தொடர்பில் அது கணக்கு எடுக்கிறதுக்கு ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னல, உன்னோட ஆதார் கார்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு தேடி தரேன்னு சொன்னல, அது தேடி கொடுவா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாமா ஆதார் கார்டு இன்னும் நீங்கள் அது விடலையா அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்குறாங்க. விடலையானா அதான வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுது மாமா, ஆனால் எங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு. ஏய் அதான் பொறுமையாக தேடி தரேன்னு சொன்னல, வந்து தேடுவா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மாமா வேலையெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது, காலையிலேருந்து வேலையே மாமா, நான் எங்கே மாமா என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு முடியாது கிடையாதுன்னா அவ்வளோதான், ஒழுங்கு மரியாதை உட்காந்து தேடி கொடு அப்படின்னு. இல்லை மாமா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் படுத்து தூங்குறேனே, ரொம்ப டயர்டாக இருக்குது, காலையில் வேணால் தேடி கொடுக்குறேன் அப்படின்னு. இங்கே பாரு இப்போ இப்படி தான் சொல்வேன், அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு கேட்டால் திரும்பவும் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்புறம் நான் எப்படி போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வர்றதா, நீ கொடு எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மாமா நீங்கள் பொய் சொல்கிறீங்க, மதியமே என்னுடைய ஆதார் கார்டை நீங்கள் கேட்டீங்க, நான் டைம் இல்லைன்னு சொல்லி எடுத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்காக கணக்கெடுக்க வராங்க, அப்படி வராங்க இப்படி வராங்கன்னு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு என்னோட ஆதார் கார்டு வேணும்னு கேட்குறீங்க. என்னோட என் வயசு மேலே உங்களுக்கு சந்தேகம் அதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்குறாங்க. ஆமாம் இப்போ என்ன இப்போ அதுக்கு போய் தான் சொன்னேன், எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். இப்போ என்ன உன்னை விடவும் நான் ஒன்றும் போய் சொல்லிடல சரியா, எடுத்துக்கூட ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்துட்டு கேட்குறாரு. மாமா அது வந்து அப்படின்னு எடுத்துக்கூடனா எடுத்துக்கூடடி அப்படின்னு சொல்கிறாங்க. மயில திரு முழிக்கிறாங்க. இல்லை மாமா என்னால் இப்போ முடியாது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்களே பீரோவில் தான் எங்கேயாச்சும் இருக்கும், தேடி எடுத்துக்கோங்க, நான் படுத்து தூங்குறேன், இல்லைனா படுத்து தூங்குங்க, நான் காலையில் தான் எடுத்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி மயிலே விட அப்படியே தான் சொல்லிட்டு படுத்துடுறாரு. என்ன இவன் உஷாராக இருக்கிறான்னு நினப்பா, பார்க்குறேன்டி பார்க்குறேன், இத்தனை நாளைக்கு இனியும் எப்படி வந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு, ஒரு நாள் இல்லை ஒரு நாளாச்சு மாட்டிக்கிட்டு தான் ஆகணும், அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்ச உடனே மறுநாள் காலையில் வந்துட்டு எல்லாரும் வேலைக்கு போகிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சரவணனும் கடைக்கு கிளம்பி போயிட்டுருக்காரு ஆல்ரெடி. இப்போ பாண்டியனுக்கும் இங்கேருந்து மயில் மட்டும்தான் போக வேண்டியது. என்னப்பா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாமா அவங்க கூட தானே எப்பயுமே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏமா அவன் காலையிலே கடைக்கு கிளம்பி போயிட்டானா, ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு, நீ வாமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கூப்பிடுறாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா மயிலோடைய அப்பா ஆல்ரெடி வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து சரவணன் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து அவர்கிட்ட ஆதார் கார்டு கேட்குறாரு. இவர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக அவங்க கொடுக்க மாட்டான்னு நல்லாவே அவருக்கு தெரியும். எப்படி அப்படியே கேட்டு பார்த்துட்டோம் கொடுக்கல, அதனால தான் இப்படி ஒரு பிளான் போட்டு அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கலான்னு கேட்குறாரு. மாமா நான் மயில சர்ப்ரைஸாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன், அதுக்கு அவளோட ஆதார் கார்டு வேணும், அவகிட்ட கேட்டால் கூட்டிகிட்டு போகிறேன்னா அவளுக்கு தெரிஞ்சிடும், அப்புறம் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்பா, உண்மையை சொல்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் மயிலுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அவளோட ஆதார் கார்டு உங்ககிட்ட இருக்கா மாமா, கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிப்பா என்கிட்ட இருக்குடா சரவணா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஆதார் கார்டு எடுத்து கொடுத்துட்றாரு. ஸோ சர்ப்ரைஸ் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்கிற உடனே வாயை பழந்துட்டு கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் சரி மாமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வெளியில் போயிட்டு வரேன், கடையை பார்த்துக்கோங்க, இப்போ கொஞ்ச நேரத்தில் அப்பாவும் மயிலும் வந்துடுவாங்க, ஆனால் மயில்கிட்ட நான் வந்து உங்ககிட்ட இந்த ஆதார் கார்டு வாங்கினன்ற விஷயத்த சொல்ல வேணாமாம்மா, ஏன்னா அப்புறம் தெரிஞ்சிடும், என்ன எதுன்னு கேட்பா, நீங்கள் சொல்லிடுவீங்க ஆதார் கார்டு அவங்க வாங்கின விஷயத்த அவகிட்ட நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. சரிப்பா சரி மாப்பிள்ள நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் கிளம்பி வெளியில் போகிறாரு. ஸோ வெளியில் போயிட்டு ஆதார் கார்டை வந்து மயிலோடி தான் செக் பண்ணுறாங்க, என்ன வயசு எந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் செக் பண்ணி பார்த்தா 3 வயசு வித்தியாசம் வருது. அதை பார்த்து சரவணன் சாக்காய் நிற்கிறாரு. அப்போ நம்ம நினச்சது உண்மைதான், அவள் உலார்னது உண்மைதான், அவள் உண்மையை தான் சொல்லியிருக்கா, என்னை விட அவள் 3 வயசு பெரியவளா மூத்தவளா போய் சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்காளே அப்படின்னு சரவணன் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காரு. இதே கோவத்தோட டேரெக்டாக வீட்டுக்கு போகிறாரு. அதாவது பாண்டியனும் மயிலும் அங்கேருந்து கடையிலேருந்து அதாவது வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு கடைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே அங்கே போய் நிற்கிறாரு. என்னடா இப்போ தானே கடைக்கு போனேன், ஏன் திரும்பவும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. சரவணன் கோவத்தில் இருக்காரு. இதை பார்த்த கோமதி ஏன்டா என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, மா இதை எல்லாரும் ஒரு நிமிஷம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு
சரவணன் வந்துட்டு அந்த ஆதார் கார்டை டைரெக்டாக கொடுத்துட்றாரு. இதை பார்த்த உடனே முதல்ல கோமதியத்தை நோட் பண்ணுறது கிடையாது. ஸோ மயிலோடைய ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டு, ஆதார் கார்டா மயிலோடைய தான், இதில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மா அதை நல்லா பாதமா அவரோட டேட் ஆஃப் பர்த்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. மயில் திருத்திறன் முழிக்கிறாங்க. மாமா கிட்டே போய் நம்மளுடைய ஆதார் கார்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க, மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அதை பார்த்து ஷாக் ஆகி நம்ம கோமதியுமே அப்படியே மயக்கம் மட்டும் கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்த உடனே எல்லாருமே வந்துட்டு அம்மா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் தண்ணி தெளிச்சுக்கிட்டு வந்துட்டு எழுப்புறாங்க. அப்படி என்னடா இருக்குது அந்த ஆதார் கார்டில் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்லேருந்து மயில், ராஜி, கோமதி, அதாவது அவங்க மட்டும் கிடையாது, சரவணன், செந்தில், பழனி எல்லாருமே பார்க்குறாங்க. சுகுனியா எல்லாருமே. அவங்க எல்லாருமே பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகிட்டு, அக்கா அப்போ நீங்கள் கிச்சனில் சொன்னது உண்மைதானா? உங்களுடைய வயசு மாமாவை விட 3 வயசு அதிகமானீங்க. நீங்கள் அப்போ ஏதோ தப்பாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லி எங்ககிட்ட அதுக்கப்புறம் இல்லை மாற்றி சொல்லிட்டீங்கன்னு சொன்னீங்க. ஆனால் உங்களுடைய ஆதார் கார்டில் இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. உடனே இங்கே பாண்டியனை வந்து பார்த்துட்டு, என்னடா சரவணா இது அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்கப்பா நீங்களே பாருங்க நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சுகன்யா தான் வாயை வச்சுட்டு அமைதியாக இருப்பாங்களா. அப்போது சரவணனை விட மயில் 3 வயசு அதிகமா? இவளை விட மூத்த பொண்ணை தான் சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்களா? ஏன் அத்தாச்சு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணீங்க? அவசரப்பட்டு சரவணனுக்கு இப்படி மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டிங்களே. இது அக்கம் பக்கத்துக்கு தெரிஞ்சால் அவங்கெல்லாம் ஏன்னா நினைப்பாங்க, மூத்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கான் சரவணன் அப்படின்னு பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்ட் தான் இல்லை, இவ சொல்கிறது கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் மயக்கத்துலேருந்து எதிர்த்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பாண்டியனுமே ஷாக் ஆகி எதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்னப்பா இது மயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கேட்குறாங்க. உடனே மயிலை சமாளிக்க பார்க்குறாங்க. மாமா அது வந்து மாமா இதில் ஏதோ தப்பாக இருக்குது, மாற்றி ஏதோ போட்டிருக்காங்க, என்னுடைய வருஷம் மாறி இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா நீ வருஷம் மாறி இருக்கு அப்படின்னா நீ காலேஜ் வரைக்கும் நீ எப்படிப்பா படித்த? அதுவும் வேலைக்கெல்லாம் போனியே, மாறி இருந்தால் கண்டிப்பாக உன்னை ஆதார் கார்டில் சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்களே, எப்படிப்பா இது நீ ஒரு மாதிரி சொல்கிற, எதை நம்புறது, இதில் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. அப்பா அவ உங்ககிட்ட இந்த தப்பிக்கிறதுக்காக போய் சொல்லிட்டு இருக்கா, அது உங்களுக்கு புரியுதா இல்லையாப்பா? அவகிட்ட போய் திரும்பவும் நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த ஆதார் கார்டில் இருக்கிறது தான்ப்பா உண்மை, அதனால தான் அவன் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா. ஆதார் கார்டில் தப்பாக ப்ரூஃப் இருந்தால் யாராச்சும் வேலைக்கு போவாங்களா? இல்லை ஸ்கூல் தான் படிச்சிருப்பாங்களா? ஸ்கூல் டைம்லேயே ஆதார் கார்டு தப்பாக இருக்குது அப்படின்னா உடனே மாற்ற சொல்லியிருப்பாங்க. நாங்கள்லாம் படிக்கலையாப்பா, எங்களுக்கு அது தெரியாதா? இவ போய் சொல்லிட்டு இருக்கா. என்னப்பா மீன ராஜே செந்திலே நீங்கள் சொல்லுங்கடா, நீங்களும் கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிருக்கீங்களா, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் மயில் சொல்றது உண்மைன்னு சொல்லிட்டு. ஆமாம்மாம்மா, இல்லைம்மாம்மா ஆதார் கார்டில் ஏதாச்சும் ஒரு திருத்தம் இருந்தால் கூட, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை வேறு ஏதாச்சும் மிஸ்டேக், ஃபோன் நம்பர் மிஸ்டேக் அப்படின்னா கூட கண்டிப்பாக மாமா ஆதார் கார்டு வந்து சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க அடுத்த நிமிஷமே. அதை சேஞ்ச் பண்ணால் தான் உங்களுக்கு வேலையும் கிடைக்கும், படிப்புக்கான நிரந்தரமும் கிடைக்கும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இதை கேட்டு பாண்டியன் ஷாக் ஆகுறாங்க. கோமதி அப்படிக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல கோமதிக்கு. என்னம்மா மயில அப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா? நீ சரவணனை விட மூத்தவங்களா? இந்த விஷயத்த நீங்கள் யாருமே எங்ககிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு. மா அவங்க எப்படிம்மா சொல்லுவாங்க? அவளுக்கு நம்மளை, அதாவது என் தலையில் ஏமாற்றி அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. என்னை மட்டும் இல்லைம்மா, நம்ம மொத்த குடும்பத்தையுமே ஏமாத்திருக்காங்க. இந்த விஷயத்தில் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயத்தில் இவங்க வீட்டில் இருந்து போய் சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த விஷயம்லாம் ஏற்கனவே தெரியும். போனா போட்டுன்னு இவளை மாட்டி விடக்கூடாது, ஏதோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அமைதியாக இருந்தா, இப்போ இந்த விஷயத்துல இவ்வளோ பேர் போய் சொல்லியிருக்கா, இதுக்கப்புறம் என்னால் அமைதியாக இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. என்னடா இந்த அதிர்ச்சியவே எங்களால் தாங்கிக்க முடியல, இனி இதுக்கு மேலே ஏதோ இன்னும் நிறைய போயிருக்குன்னு சொல்கிறேன், என்னடா விஷயம், எங்களுக்கு அப்படியே பைத்தியது, முதல்ல அதை சொல்லடா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. மா இவ இந்த விஷயத்துல ஆதார் கார்டு விஷயத்துல போய் சொல்லியிருக்கிற மாதிரி இவ 10th தாம்மா படிச்சிருக்கா, அதுக்கு மேலே படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்னம்மாம்மா எங்ககிட்ட படிச்சிருக்கேன், மயிலாக்கா MBA வரைக்கும் படிச்சிருக்கேன்னு சொன்னாங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு. மாமா போய் சொல்லாதீங்க மாமா, நான் +2 வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படின்னு. பார்த்தீங்களா அவளுடைய வயலே ஒத்துக்கிட்டா, அவள் காலேஜெலாம் படிக்க கிடையாது, அவள் +2 தான் படிச்சிருக்கா, அதுக்கு மேலே அவள் படிக்கலை, அவள் வேலைக்கும் போகலை, நம்ம எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு போயிருக்கா. எங்கே வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்தோன்னா நம்ம படிக்காத விஷயம் வீட்டில் தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சர்வெண்ட் வேலைக்கு போயிருக்காமா.
நான் ஒரு நாள் சர்வெண்ட் அதாவது ஹோட்டலுக்கு போகும்போது அவளை பார்த்துட்டு கையும் கால்வா மாட்டிக்கிட்டா என்கிட்ட. அப்பத்துல இருந்து தான் அவள் வேலைக்கு போகாமல் வீட்லேயே நின்றுக்கிட்டு மேனேஜர் ப்ராப்ளம், அது ப்ராப்ளம், வேலைக்கு லேட்டாக அனுப்புகிறாங்க வீட்டுக்கு, அப்படி இப்படின்னு பொய் சொல்லிட்டு இருந்தா. எல்லாமே பொய்யுமா, நிறைய பொய் சொல்லியிருக்காங்க. இது இவன் மட்டும் தனியாக பண்ணலை, இவளோட ஃபேமிலி மொத்தமும் இதில் பங்கு இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே கோமதி பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்னடி மயில இவ்வளோ பொய் சொல்லியிருக்கீங்க, நீயும் உன் குடும்பமும் சேர்ந்துட்டு எப்படி நல்லவங்க மாதிரி இவ்வளோ நாளாக நடித்து நாடகம் ஆடிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அத்தை, அது இல்லை அத்தை, மாமா ஏதோ உள்ளாடுறாரு அப்படின்னு. ஏண்டி நான் உள்ளாடுறேன்னா எனக்கு இருக்கு இது பிடிச்சி போச்சா என்ன விளாட்றதுக்கு? அப்பா போனா போகட்டும்னு இவ்வளோ நாளாக விட்டு வச்சிருந்தேன்ப்பா. அன்னைக்கு ஒரு நாள் உங்ககிட்ட விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்னு இவகிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிற கேப்பில் தான் காலையில் எனக்கு முன்னாடி அவன் முந்திக்கிட்டு வந்து நான் தப்பானவன்னு உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணி நான் பண விஷயத்தில் அவங்க அப்பா மேலேயும் அவன் மேலேயும் சந்தேகப்படுறேன்னு சொல்லிட்டு ஏன்னா உங்ககிட்ட திட்டு வாங்க வச்சுட்டாங்கப்பா. இது கூட அதுக்கு ஒரு காரணம் தான்ப்பா, அதுவும் போய் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்பா மயில, உன்னை மழை போல நம்பினனே, இதுக்கு காட்டுற பரிசா பாணி இவ்வளோ பொய் சொல்லி வச்சுட்டு என்னையே ஏமாத்திட்டு இல்லப்பா, ஒன்று என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா, போப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அமைதியாயிடுறாங்க. அப்பா என்னப்பா இவ்வளோ அசால்ட்டா விடுறீங்க, இவ்வளோ அப்படியே மன்னிச்சு விட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யாரா சொன்னா இவளை மன்னிச்சு விட போறேன்னு இவளை யாரா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கோபத்தோட இருக்காங்க மயில் மேல, உச்சக்கட்ட கோவத்துல. ஸோ எல்லாருமே வந்துட்டு மயில் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சாங்களே. என்னதான் ஒரு நகை விஷயத்துல ராஜையும் மீனாவும் பொய் சொல்லி அதாவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாலும் இந்த விஷயத்துலலாம் சரவணன்கிட்டயே வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ வீட்லேயும் சரவணன் சொல்லிட்டாரு. இதை கேட்டு அடுத்து என்ன பொய் சொல்றது, எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தெரியாம மயில் திக்காடி போய் நின்றுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் அத்தை, மாமா, உங்க எல்லாருக்கிட்டையும் நானும் ராஜு இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா என்னக்கா அப்படின்னு ராஜி மீனா கிட்டே கேட்குறாங்க. இல்லை ராஜி, இதுக்கு மேலேயும் நம்ம மறைச்சிருந்தோன்னா அப்புறம் நாம் குற்றவாளி ஆகிடுவோங்கோ. சரவண மாமாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு அவர் வெளியில் சொன்னதுக்கப்புறமும் நாம் எதுக்கு அமைதியாக இருக்கணும், சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாம் வந்துட்டு வீட்டில் விஷயத்த சொல்லாமல் இருந்தோம். ஆனால் வந்துட்டு இதுக்கு மேலேயும் சொல்லாமல் இருந்தால் நம்மளோட வாழ்க்கைக்கு பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுகன்யாவோட விஷயத்துலேயே இது ஏற்கனவே நாம் உண்மையை மறைச்சதுனால தான் பிரச்சனை பெருசாச்சு. மாமாவும் அத்தையும் நம்மக்கிட்ட ஏன் கேட்கலன்னு கோவப்பட்டாங்க. ஸோ இந்த டைமும் அப்படி தான் கோவப்பட போகிறாங்க. இருந்தாலே நம்ம உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்னடி உங்கள் 2 பேருக்குள்ளே இதை பேசிக்கிறீங்க, நீங்கள் என்னடி மறைச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை எங்களை பற்றியோ நாங்கள் எதுவும் மறைச்சி வைக்கல அத்தை, எங்கள் வாழ்க்கையில் எதுவும் ரகசியம்லாம் இல்லை, அப்போ நாங்கள் எதையும் மறைச்சி வைக்கல, இது மயிலோக்கோட விஷயம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா மீனா சொல்கிற, நீ என்னப்பா சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமம்மா, மயிலாக்காவுக்கு போட்டாங்க இல்லையா நகை, அது எல்லாமே தங்கம் இல்லைம்மாம்மா, போலி நகைம்மாம்மா அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க. ஆமா அத்தை, அது எல்லாமே போலி நகை, மயிலாக்காவோட இது எல்லாமே கருத்து போயிருக்கு. அவங்களுடைய நகை எல்லாமே நகை போட்டேன்னு போய் சொல்லி கல்யாணம் பண்ணது எல்லாமே பொய் தான். அதில் ஏதோ கொஞ்சம் தான் வந்து தங்கம் அத்தை. ஏதோ வந்துட்டு நாங்கள் அக்காவுடைய வாழ்க்கை நல்லா இருக்கட்டும், வீட்டில் சொன்னால் பிரச்சனை ஆகிடும், ஏதோ கஷ்டகாலம் அப்படி பண்ணிட்டாங்கன்னு பார்த்தோம். ஆனால் இவங்க ஃபேமிலியே இவங்களும் சேர்ந்துக்கிட்டு நிறைய பொய் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே எங்களால் சொல்ல முடியாது, சொல்லாமல் இருக்க முடியாது. சரவண மாமாவோட வாழ்க்கை இந்த அளவுக்கு இப்போது பிரச்சனையில் ப்ராப்ளமில் வந்து நிற்கும்போ இப்போ கூட உண்மையை சொல்லலைன்னா எப்படி அர்த்தம்? அதுக்கப்புறம் எங்களோட மனசாட்சி எங்களை உறுத்திக்கிட்டே இருக்கும், அதான் உண்மையை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடி இது இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து பல்லாருன்னு அரைஞ்சிடுறாங்க மயில. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் போதும் நிறுத்துங்கடி, எவ்வளோ நாளாக இவளுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு நீங்கள் இருந்ததே போதும், இதுக்கப்புறம் வாயை மூடிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு கோவத்தோட கேட்குறாங்க. அம்மா இதுக்கப்புறம் இவளுக்கு கெஞ்சி கேட்டுக்கிட்டு என்னம்மா, இப்போவே அவளோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லுங்க, நான் சொன்னது எல்லாமே உண்மை. ஆனால் இப்போ ராஜு மீனாவும் சொன்னாங்க பாருங்க, இதில் இது வரைக்கும் எனக்கு சந்தேகம் வரல, இவங்க சொன்னதுக்கு அப்புறமா சந்தேகம் வந்துருச்சுமா. அந்த நகைலாம் உங்ககிட்ட தானே இருக்குது, அதெல்லாம் கொண்டு வாங்க நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரவணன். ஆமாம் கோமதி, நீ போய் அதில் முதல்ல கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. அதை கோமதி போயிட்டு கொண்டு வராங்க. கொண்டு வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுவுமே எல்லாம் கருத்து போயிருக்கு. பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஸோ கதிர் சரவணனுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே ஷாக் ஆகி போய் நின்றுட்டுருக்காங்க 2 பேருமே. என்னென்ன இது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது எல்லாமே போய் தான்
என்னோடய வாழ்க்கையே நாசமாக போயிடுச்சுமா, முழுக்க 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 இவளோட ஃபேமிலியும் எவ்வளோயும் பொய் சொல்லி தாம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் உடஞ்சி போய் உட்காந்துட்ருக்காரு. கோமதி பாண்டியன் எல்லாருமே உடஞ்சி போய் உட்காந்து கோமதிக்கு ஆத்திரத்துக்கு மேலே ஆத்திரமாக வருது மயில் மேலே. இப்போவே அவளுடைய அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு எல்லாம் இப்போ பேசி 2ல் 1 முடிவு தெரிஞ்சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. உன்னோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லடி அப்படின்னு கோமதி கிட்ட, அதாவது மயில் கிட்ட சொல்கிறாங்க. அப்படியே மயில் வந்துட்டு இல்லை அத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, உன் அப்பா அம்மாவுக்கு தெரிய வேணாம், இல்லை எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு தெரிய வேணாம், ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மயில் தயங்கி நின்றுட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மயிலில் வந்து மிரட்டவும் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறாங்க. ஸோ இதோடு இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, மயிலோடைய அப்பா அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்க போகுது, ஸோ வந்து இந்த விஷயத்தில் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க பாண்டியன், கோமதி, சரவணன் இவங்க 3 பேரும். ஸோ இதெல்லாத்தையுமே வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.